யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஒரு பெண்மணி பகவான் சன்னதி தெரு வீட்டுக்கு வந்திருந்தப்போ, நான் எப்படி உங்களை நினைத்து கொண்டே வேலை செய்வது? நான் வேலையில் மூழ்கிவிட்டால் அந்த வேலையில் மூழ்கி விடுகிறேன். வேறு நினைப்புக்கு இடமில்லை. அதை நான் எப்படி உங்களுக்கு அர்ப்பணமாக செய்ய முடியும்? உங்களை எப்படி நான் நினைத்து கொண்டிருக்க முடியும் என்று கேட்டபொழுது பகவான் சொன்னாராம், திருவண்ணாமலையில் இருக்கும் இந்த பிச்சைக்காரனுக்காக நான் வாழ்கிறேன் என்ற ஒரு நினைப்பை உன் மனதில் வைத்துக்கொள். காலையில் எழுந்தவுடன் ஒரு முறை நான் மூச்சு விடுவதிலிருந்து, வார்த்தைகள் பேசுவதிலிருந்து, செயல்கள் செய்வதிலிருந்து அனைத்தும் உங்களுக்காகத்தான். நான் உயிர் வாழ்வது உங்களுக்காகத்தான் என்று ஒரு முறை சொல். அதேபோல் இரவு படுக்கச் செல்லும் முன் நீ அன்றைக்கு என்னென்ன நினைத்தாயோ, பேசினாயோ, செய்தாயோ அனைத்தையும் இந்த பகவானுக்கு அர்ப்பணம் செய்துவிடு, அது போதும் என்று சொன்னார். இது நம் அனைவருக்கும் தான். இதை நாம் நினைவில் நினைத்து கொள்வோம். யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. தேவகி அம்மா சத்சங்கத்திலிருந்து சிறு துளிகள். வாழ்க வளமுடன்.